ஹலோ 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 ஹாய் ஹலோ மேட்ஸ். வெளியில் பாட்டு ஓடிக்கிட்டுருக்கு. பக்கத்தில் வந்து கோவில் நிறையா இருக்குது. ஸோ அந்த கோவிலில் வந்து பொங்கல்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. பொங்கல் தான், வேறு என்ன, இப்படி பாட்டு போட்டுகிட்டு இருந்தால் அது பொங்கல் தான். அவங்க பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கண்டிப்பாக உங்களுக்கு பாட்டு இன்டரப்ட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு வேறு வழி தெரியல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி டே 4. ஓகே, ஐம் குவைட் ஹாப்பி பிகாஸ் எனக்கு கொஞ்சம் வெயிட்டு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் என்னென்னா, எனக்கு வந்து வெயிட்டு நேற்று நான் பார்க்கும்போது வந்து பிஃபோர் எக்ஸசைஸ் பார்த்தேன், இன்றைக்கி ஆஃப்டர் எக்ஸசைஸ் பார்த்துட்டேன். பிஃபோர் எக்ஸசைஸ் எனக்கு மறந்துடுதுங்க. கரெக்டாக நான் காலை கடன்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு கிளம்பி மேலே போகிறதுக்கு தான் என் மைண்டு போதே தவிர, வெளியில் வந்த உடனே ஒரு வெயிட் செக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே நான் போகவே மாட்டேறேன். அது ஏன்னே எனக்கு தெரில. பட் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ தானே 4th டே தானே, அது இன்னும் 96 நாள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த 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 டிசிப்ளின்குள்ளே நான் வந்துடுவேன்னு நம்புகிறேன் இல்லை, வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நேற்று பார்த்தா வெயிட் வந்து 114.50 கடைசியாக இருந்தது. இன்றைக்கி என்ன வெயிட், நான் எவ்வளோ குறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இன்னொரு ஷாக்கிங் நியூஸையும் நான் சேர்த்தே சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா எனக்கு ஏன் அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, நான் ஷாக்கிங் நியூஸ் சொல்லும்போது சொல்கிறேன். அண்ட் என் கோலை நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டே வரேன்னா, நான் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1/2 kgலேருந்து 1 kgயாவது நான் குறைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அதையாவது நான் அச்சீவ் பண்ணுறேன்னான்னு கேட்டால் இல்லை, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தவறிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியான ஒரு டைலமோ விளாட்டு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பாடி வந்து எதை ஏற்றுக்குது எதை ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. இன்றைக்கெலாம் நான் செம்மையாக எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் என் பாடி வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்க மாட்டேங்குது. எனக்கு எங்கேயும் வலிக்க மாட்டேங்குது, உடம்பு குறையிற மாதிரியே தெரில. ஏதோ ஒரு ஷர்ட்டுங்க, நான் வந்து ஒரு ஷர்ட்டு, ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட்டு, அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி போடுறப்போ கரெக்டாக இருந்தது. அப்போ என் வெயிட் வந்து 116 117 இருந்தது, 117 கிட்டே இருந்தது. இப்போ நான் அந்த டிஷர்ட்டை போடுறேன், இப்போ நான் 114 இருக்கேன்ல, இப்போ நான் அந்த டிஷர்ட்டை போடுறேன், டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அது செம கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனுங்க, ஷாக்கு, கன்ஃபியூஷன், வேறு என்னெல்லாம் சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனுக்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம் எவ்வளோ தெரியுமா, 11:20 காலையில். ஆனால் நான் எப்போவுமே வீடியோ எப்போ எடுப்பேன்னா 10:30 கிட்டலாம் நான் வீடியோ ஆரம்பித்து 11க்குள்ளே வீடியோ முடிச்சிடும் எடுக்கிறது. எனக்கு அந்த அந்த ஷர்ட் போட்டு தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த ஷர்ட்டை போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து கண்ணாடியில் பார்க்குறேன், என்னடா டைட்டாக இருக்குன்னு மைண்டே அப்செட் ஆயிடுச்சு, பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அதே அப்செட்டில் தான் இருக்கேன். அது என்னன்னே எனக்கு தெரில. வெயிட்டு குறைஞ்சிருக்கேன், ஆனால் எனக்கு ஷர்ட் டைட்டாகுது. இன்ச் லாஸ் ஆகலையா, இன்ச் லாஸ் ஆகிறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரிசர்ச் பண்ணணும். பட் ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் தெரில. ஏன்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒன் டு எப்படி சொல்கிறது, கைட் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. எனக்கு ட்ரெயினரும் பெருசாக கிடையாது. நானே தான் ரிசர்ச் பண்ணணும். பட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால், இது ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அந்த கைடன்ஸ் தேவை. ஏன்னா நானும் இப்போ தானே லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்சோ கெட்டிங் இன் டு த வெயிட் லாஸ். ஸோ டே பை டே நான் என்னெல்லாம் தப்பு பண்ணுறேன், என்னெல்லாம் எனக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்குது, என்னெல்லாம் என்னை மீறி சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு யார்கிட்ட போய் என்ன மாதிரியான ஒரு ஒன்றும் இல்லை, அம்மா நடுவில் வந்துட்டாங்க. அதான் இப்போது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எனக்கு ஏன் அப்படி வந்து வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறமும் ஏன் என்னால் ஒரு ஷர்ட்டை வந்து போட முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து ஒரு பயங்கர அப்செட் தான் எனக்கு. வழக்கம் போல் 4:30க்கு எந்திரிச்சிட்டேன். ஐ எம் ஹாப்பி டு வேக் அப் அட் 4:30. அது எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 5:30க்கு வழக்கம் போல் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லா போனேன் வாக்கிங். வழக்கம் போல் என்னுடைய 4,000 5,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் எதாவது தொடணுமோ அதை நான் தொட்டாச்சு. அதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணேன். நான் வழக்கமாக பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச் எதுவுமே நான் பண்ணலை. ஸ்ட்ரெச்சு அந்த 5 ஸ்ட்ரெச்சை நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து டைம் நிறையா கன்சப்ஷன் ஆகுது. அது என் உடம்புல பெரிய மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரல. பிகாஸ் ஆஃப் ஐம் பீயிங் ஃபேட். அது வந்து சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த 3 டிஜிட்லேருந்து 2 டிஜிட், அதாவது இப்போ 114லேருந்து நான் 99 kgஸாவது வந்துடணும் இந்த 100 நாளில் அப்படிங்கிறது தானே என் கோலு. அந்த கோலை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மீதி அந்த ஸ்ட்ரெச்சு, யோகா, வேறு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் அப்புறம் பண்ணிப்போம்.
ஃபஸ்ட்டு நம்ம பாடியை கொஞ்சம் லூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நான் வந்ததுனால நான் அதை இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாடி வெயிட் எக்ஸசைஸ் தான் பண்ணேன். அது என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புஷ்அப் பண்ணேன். ஓகேவா, புஷ்அப் எப்படி பண்ணேன்னா 3 செட்ஸ் பண்ணேன். என்னுடைய டார்கெட் வந்து 10, ஒரு செட்டுக்கு 10ஆவது எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட். ஃபஸ்ட்டு செட்டு 10 எடுத்துட்டேன். 2வது செட்டு 6 தான் முடிஞ்சது. அடுத்த செட்டும் 6 தான் முடிஞ்சது. ஸோ மொத்தம் 3 செட்டு. அதில் ஃபஸ்ட்டு வந்து 10, அடுத்து 6, அடுத்து 6. செகண்ட் எக்ஸசைஸ் ரெகுலர் க்ளூட் பிரிட்ஜ் எக்ஸசைஸ். இது வந்து 20 கவுண்ட்ஸ் எடுத்தேன். 3 செட்ஸ் பண்ணேன். ஸோ அதையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஏர் ஸ்குவாட்ஸ் பண்ணுறேன். ஏர் ஸ்குவாட்ஸ் நான் பண்ணும்போது என்னுடைய டார்கெட் வந்து 3 செட்ஸ் தான். பட் ஒரு கவுண்ட்டுக்கு, அதாவது ஒரு செட்டுக்கு நான் வந்து 10 கவுண்ட்ஸ் எடுக்கணும்னு பிளானு. பட் ஆனால் எனக்கு முட்டி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு 2வது செட்டுக்கு. ரைட் முட்டி தான் அது. ஏன்னா வெயிட் நான் ஜாஸ்தியாக இருக்கேன்ல, ஸோ அதனால் அந்த வலி வரும். அந்த வலி வரும்போது என்னென்னா, வலியோடு சேர்ந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிடணும் அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும் இல்லையா? அப்படி தோணக்கூடாது. அப்படி தோணுச்சுன்னா நமக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பெயின் வந்துடுமே, இந்த எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு நாளைக்கு தோணிடும். அது மட்டும் பண்ணக்கூடாது. வந்தால் என்ன பண்ணலாம், 10 எடுக்கணும்னு நினைக்கிறோமா, 5 எடுத்து வேணாம், அந்த செட்டையே ஸ்கிப் பண்ணிடாத, எடுத்துடணும். இது என் மைண்ட் செட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செட்டில் வந்து 10 கவுண்ட்ஸ் எடுத்துட்டேன். அடுத்த செட்டில் வந்து 5 கவுண்ட்ஸ் எடுத்தேன். அதுக்கு அடுத்த செட்டில் 5 கவுண்ட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். அது மட்டும் நான் 3 கவுண்ட்னா 3 செட்னா 3 செட்டு எடுத்துடணும். அட்லீஸ்ட் ஒரு செட்டுக்கு 1ஆவது போட்டுடணும். இது என்னுடைய பாயிண்ட்டு. அதை நான் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஜம்பிங் ஜாக்ஸு மொத்தமாக நான் 3 செட்டு நான் பிளான் பண்ணேன். அதில் ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ்னு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, 3ஆவது செட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஃபீல் ஓகே, நான் ஜம்பிங் ஜாக்ஸ் இன்னும் பண்ணலாமோ, நம்மளால் முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் 4வது செட்டும் 5வது செட்டும் நான் பண்ணிட்டேன். மொத்தம் 50 பண்ணியிருக்கேன் ஜம்பிங் ஜாக்ஸு. என் வெயிட்டுக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. அதுக்கப்புறமா ஜம்பிங் ஜாக்ஸ்லேயே சைடாக, அதாவது மூவிங் ஜம்பிங் ஜாக்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுதான் எக்ஸாக்ட் நேமானு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இதுக்கு இப்படி தான் பேர் வச்சுருக்கேன், மூவிங் ஜம்பிங் ஜாக்ஸ். அதாவது சைடில் போயிட்டு சைடில் வர மாதிரி. ஸோ இதுவும் ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ் தான். ஒரு சைடுக்கு 10 கவுண்ட்ஸு. ஸோ நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நான் திரும்புகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு சைடும் 10 கவுண்ட்ஸு. மொத்தம் 20 கவுண்ட்ஸு. ஒரு செட்டுக்கு நான் 5 செட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓவராலாக 20 × 5ன்னு போட்டோம்னா நமக்கு 100 கவுண்ட்ஸு நான் இதை பண்ணேன். இதை முடித்ததுக்கப்புறம் தான் கடைசியாக பிளாங்க் பண்ணேன். ஒரு செட்டுக்கு 20 செகண்ட்ஸ் தான் பிளான் பண்ணேன். அதே மாதிரி ஒரு செட்டுக்கு 20 செகண்ட்ஸு மூச்சை பிடிச்சிக்கிட்டு நின்று 3 செட்டு எடுத்து முடிச்சாச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு அது ஒரு 3/4 மணி நேரம், இது ஒரு 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் எனக்கு இதுக்கு போயிருக்கு. ஸோ இந்த 1.25 மணி நேரம் முடிச்சுட்டு தான் நான் கீழே வந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் குளிச்சிருவேன். குளிச்சதுக்கப்புறம் தான் நானே பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு செய்வேன். அப்படி நான் நேற்று எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன்னா, மஷ்ரூம் மல்லி மசாலா. மல்லினா நம்ம கொரியாண்டர் லீஃப் இருக்குல்ல, அதை வச்சு நான் பண்ணேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனுடைய ப்ரிசைஸ் ரெசிபி வித் கலோரினா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுக்கும் நான் கலோரி கொடுக்க மாட்டேன். 2 இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு ரொம்ப மெயின். ஒன்று, நம்ம எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறோம், ஏன்னா அதுதான் நமக்கு அதிக கலோரியை கொடுக்கும். 2வது மெயின் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறீங்க, இல்லைனா வேறு என்ன சொல்லலாம், நட்ஸ் எதாவது ஆட் பண்ணுறீங்க. நட்ஸ்னால் லைக் கேஷ்யூ நட்ஸ், அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. கேஷ்யூ க்ரீமு, கேஷ்யூ பேஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் எதாவது ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கலோரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் நான் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு நான் கேஷ்யூ பேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. மெயின் இன்க்ரீடியன்ட் 3 தான். ஒன்று இந்த ரெசிபிக்கு நான் சொல்கிறேன். ஒன்று ஆயில், கோகோனட் ஆயில் ஆட் பண்ணேன். அடுத்து மஷ்ரூம். அடுத்து எவ்வளோ நம்ம கொரியாண்டர் லீஃப் யூஸ் பண்ணுறோம், இதை நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கால்குலேஷன் எவ்வளோன்னு எல்லாமே நான் பண்ணி வச்சு இதுக்கு மட்டும்தான் நான் கலோரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கலோரி வித் டிஸ்கிரிப்ஷன், அந்த கலோரி வித் ரெசிபியோடைய ப்ரிசைஸ் ரெசிபி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? இது கூட நான் என்ன வச்சு சாப்பிட்டேன்னா தோசை தான். வழக்கம் போல் தோசை. இன்றைக்கி நான் தோசை சாப்பிடல. இன்றைக்குண்டான நான் என்ன சாப்பிட்டேனோ அது நாளைக்கு உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ 4th டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மஷ்ரூம் மல்லி மசாலா அண்டு 3 தோசை. அந்த தோசைக்கு கலோரி தெரியாது. பட் எஸ், ஒயிட் ரைஸ் தோசை தான். எனக்கு வேறு வழி தெரியல, தான் ஒரு ஒயிட் ரைஸ் தோசை தான். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை 9:30க்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக 4 PM தான் எனக்கு மத்தியானம் நைட்டு எல்லாமே. அந்த 4 PM தான். நான் மத்தியானம் சாப்பிட மாட்டேன், நைட்டும் சாப்பிட மாட்டேன். இடப்பட்ட கேப்பில் அந்த 4 PM சாப்பிட்டுட்டு முடிச்சிருவேன். இதுக்கு நடுவில் நேற்று நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, ஒரு 300 grams ஆஃப் வாட்டர்மெலான் ஒரு 12 மணிக்கு மத்தியானம் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். அதோடு சரி. அதுக்கப்புறம் டேரெக்டாக லஞ்ச் தான். அந்த 4 o'clock லஞ்ச் தான்.
ஸோ அது வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, க்ரீன் பீஸ் பொரியல் ஒரு 230 கிராம்ஸு, அதுக்கப்புறம் கேரட் பொரியல் ஒரு 90 கிராம்ஸு, ஒயிட் ரைஸ் ஒரு 130 கிராம்ஸு, 1 லார்ஜ் கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க். இதை சாப்பிடாமல் நான் இருக்கவே முடியாது. நான் இவ்வளோ சாப்பிட்டு தான் ஆகணும். ஒயிட் ரைஸ் வந்து 100 to 150 கிராம்ஸ்குள்ளே எடுத்துக்கணுங்கிறதா என்னுடைய ஒரு நாள் டார்கெட்டு. அதை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் மெயின்டைன் பண்ணியும் நான் வந்து அடி வாங்குகிற ஒரு பாயிண்ட் எது அப்படின்னா வெஜிடபிள்ஸ் தான். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 400 கிராமாவது எடுத்துக்கணும்னு பார்க்குறேன். 320 கிராம் தான் என்னால் முடிஞ்சுது. பட் 1 கிளாஸ் ஆஃப் லார்ஜ் பட்டர் மில்க் குடித்தேன். இது என்னுடைய 4 மணி. இதுக்கெல்லாம் நீங்கள் கலோரி கேட்காதீங்க. இது ஏன்னா இது எதையுமே நான் செய்யலை. இது எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தது. பட் லோ ஆயில் தான். அதுக்கப்புறம் அட் 5:30 PM, அதாவது நான் சாப்பிட்டு முடிச்சு 1.5 மணி நேரத்தில் கரக் முரக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டு எனக்கு வந்து கிரேவிங் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு 10 பீஸ் ஆஃப் அன்சால்ட்டட் ரோஸ்டட் பீனட்ஸ் அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். அது வீட்டிலே செஞ்சது தான், கடையிலலாம் வாங்கலை. ஒரு டேட்ஸு 3 பிஸ்தா. ஓகேவா? இதை நான் கொஞ்சம் நிப்பாட்டிடலான்னு பார்க்குறேன். அது ஏங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இவ்வளோ தான் என்னுடைய ஒரு நாள் சாப்பாடு. இதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 3-4 லிட்டர் 3-4 லிட்டருங்கிறது என் உடம்புக்கு கம்மி. பட் இருந்தாலும் அந்த 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணியை நான் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் டயட், என்னுடைய ஓவரால் எக்ஸசைஸ் ஃபார் டே 4. இதுக்கப்புறம் தூக்கம். இப்போது தூக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று பேசிடுறேன். ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இதெல்லாம் டெய்லி செய்கிறது. இப்போ நான் ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன்ல, இந்த ஒரு நாளும் நான் வந்து சாப்பிட்டு நான் சமைக்கணும், நான் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் சமைக்கணும், நானே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நானே வீடியோ எடுக்கணும், நானே எடிட் பண்ணணும், நானே அப்லோட் பண்ணணும், நானே தம்ப்நெயில் ரெடி பண்ணணும். இதுக்கப்புறம் தான் மத்தியானம் நான் சாப்பிட்டு அதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணி வைக்கிறது, செய்கிறது, இதெல்லாம் பண்ண உடம்பும் மனசும் ரொம்ப டயரிங் ஆகுது. ஒரு தனி மோட்டிவேஷன் நமக்கு இல்லையோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. இதுக்கு என்னடா செய்ய அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த போரிங் லைஃப் தான். சம்டைம்ஸ் யுவர் லைஃப் ஷுட் பி போரிங். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி போரிங்கான லைஃப் தான் நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கும். எப்போவுமே உன் லைஃப் டே டு டே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப எந்துவாகலாம் போகாது. உன்னுடைய ஜாபோ இல்லை உன்னுடைய டேவோ மொனோட்டனஸாக மாறும்போது அது கொஞ்சம் போரிங்காக தான் மாறும். ஆனால் அந்த போரிங்னஸ் தான் உன் லைஃப்பை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். எனக்கு இது போராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். யூ கேன் கிவ் திஸ் வீடியோ இன் வெரி டிஃப்ரெண்ட் வே. கொஞ்சம் ஹியூமராக பண்ணலாம், இல்லை நல்லா எடிட்டிங் ஸ்கில்லோடு பண்ணலாம். வேறு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீ அதெல்லாம் பண்ணலாமே தவிர பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஆஹா, எனக்கு இது போர் அடிக்குப்பா, இது ரொம்ப மொனோட்டனஸாக இருக்குப்பா, எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் போதுமான இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல, இல்லை எனக்கு கிடைக்கல, என்னால் கேதர் பண்ண முடியல, இதெல்லாம் ஒன்றா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ விலகிறத விட உள்ளே இருந்து அதில் ப்ரோவாக மாறி நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணு. இன் அ வே அஸ் யூ லைக். ஓகே, உனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் உன் ஆடியன்ஸை பற்றி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஆடியன்ஸுக்கு உன்னை பற்றி தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். அந்த இன்ட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு அவங்க என்ன மாதிரியான கான்டென்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரியான வீடியோஸை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்து அந்த ஒரு டைரக்ஷனில் இல்லை அந்த ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷனில் கான்டென்ட்டில் நீ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணு அப்படின்னு எனக்குள்ளே நானே சொல்லிக்கிட்ட ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் அ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒன் இன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்டு டு மோட்டிவேட் மீ. ஸோ எதுவுமே எல்லாமே நானே தான் பண்ண வேண்டியது இருக்குது. இஃப் நான் டவுன் ஆனால் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னை ட்ரிவன் பண்ணி கொண்டு போகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் டே டு டே பார்க்குற என்னுடைய வெயிட் தான். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ரிவீல் மை வெயிட். நேற்று 114.250 இருந்தது. இன்றைக்கி என் வெயிட்டு 113.20 ஆஃப்டர் எக்ஸசைஸ். நேற்று பார்த்தது பிஃபோர் எக்ஸசைஸ், இன்றைக்கி பார்த்தது ஆஃப்டர் எக்ஸசைஸ். எஸ், அஃப்கோர்ஸ் நான் பண்ணது தப்பு தான், மறந்துட்டேன். அதனால் இந்த வெயிட்டை நான் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னு நான் சொல்லிடுறேன். இது நான் ஆஃப்டர் எக்ஸசைஸ் பண்ணங்கிறதுனால இதை கன்சிடர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஓகே தான். பட் என்னால் ரொம்ப ஹாப்பியாக அதை முழுசாக எடுத்துக்க முடியாது. பட் நான் பண்ண எங்கே ஒரு மிகப்பெரிய தப்பு நான் எங்கே நான் ஒரு மாதிரி நான் குழம்பி இருந்தேன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஏன் என் வெயிட்டு குறைஞ்சும் என்னால் ஏன் இந்த ஷர்ட்டை போட முடியலன்னு. அது ஏன் எனக்கு டக்குன்னு தோணுச்சுன்னா, இப்போ நான் அந்த ஷர்ட்டை போட்டேன்ல, போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக 10:30 அந்த ஷர்ட் போட்டேன். எனக்கு குண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. என்ன இந்த ஷர்ட் பற்ற மாட்டேங்குதுன்னு ஃபீல். டக்குன்னு என் வெயிட் மிஷின் எடுத்து பார்க்கும்போது என் வெயிட் எவ்வளோ தெரியுமா இருக்குது, சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டேன். என் வெயிட் எவ்வளோ தெரியுமா இருக்குது,
115.20 இருக்குது. கிட்டத்தட்ட 2 kg கூடியிருக்குங்க. நான் காலையில் என்னெல்லாம் சாப்பிட்டேங்கிறத நான் சொல்லிட்டேன்ல. ஐ மீன் இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டேங்கிறது நாளைக்கு தான் வரும். பட் ஆனால் இன்றைக்கி தான் நான் வெயிட்டை நான் செக் பண்ணுறேன். எப்படி நான் வெயிட்டு பார்க்குறேங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நேற்று காலையில் நான் பார்த்த வெயிட்டு கரெக்டாக அந்த 114.20 வந்து எதனுடைய வெயிட் அப்படின்னா டே 3யோடைய வெயிட் அது. ஓகே, இப்போ டே 3 முடிஞ்சு டே 4க்கு நான் நேற்று ஃபுல்லு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நேற்று காலையில் நான் 114.20 பார்த்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லும் இருந்து டே ஃபுல்லும் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு தூங்கி இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிருக்கான்ல, இதுதான் என்னுடைய டே 4. ஓகே, இப்போ இந்த டே 4உடைய ப்ராசஸ் வெயிட்டு எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் இன்றைக்கி காலையில் நான் பார்க்குறது. இன்றைக்கி காலையில் நான் பார்க்குறப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னா எக்ஸசைஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டேன். அதாவது 5th டேக்கு அப்புறம் 5th டேவுடைய எக்ஸசைஸ்க்கு அப்புறம் நான் இந்த வெயிட்டை பார்த்துட்டேன். ஓகேவா? ஸோ 113.20 அப்படின்னு எனக்கு காமிச்சது. பட் இது எக்ஸாக்ட் வெயிட்டு இல்லை அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே பரவாயில்ல விட்டுருவோன்ட்டு விட்டுட்டேன். ஆனால் ஷர்ட் போட்டு பார்க்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்காக ஷர்ட் போட்டு பார்க்கும்போது உடம்பு டைட்டாக இருந்த உடனே நான் டக்குன்னு சரி ஒரு வெய் மிஷின் எடுத்து நம்ம சாப்பிட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் வெய் மிஷின் எடுத்து பார்த்துருவோன்ட்டு பார்த்தா 115.20 இருக்குது. நான் காலையில் நான் இன்றைக்கி காலையில் வந்து ஏபிசி ஜூஸ் குடிக்கலை, வெறும் கேரட் ஜூஸ் தான் குடித்தேன். ஓகேவா? அதுவுமே 3/4 கப்பு குடிக்க தான் செஞ்சேன். நான் இல்லைன்னா சொல்லலை, குடித்தேன். நேற்றும் குடித்தேன், அதாவது டே 4ம் குடித்தேன், இன்றைக்கி டே 5 இன்றைக்கி அதுக்கும் குடித்தேன். ஸோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற வீடியோ வந்து டே 4க்காக தான். ஸோ அப்போவும் நான் வந்து கேரட் ஜூஸ் குடிச்சு தான் இருந்தேன். ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன இந்த மஷ்ரூம் மல்லி மசாலாலாம் சாப்பிட்டுட்டு இது எல்லாமே டே 4 தான். ஓகேவா? இப்போ நான் என்னெல்லாம் சொன்னேன்னா அது எல்லாமே டே 4 தான். இன்றைக்கி காலையில் நான் பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டை காமிச்ச உடனே ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறது சரிதானா? டக்குன்னு இப்போ நான் நானே மோட்டிவேஷன் பண்ணி இருந்த அந்த சூழல் இருக்குல்ல, படார்னு இறங்கிருச்சு, திரும்பவும் இறங்கிருச்சு. இது என்ன அப்படியே இந்த எப்படி சொல்கிறேன், ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி போயிட்டு வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேஷன் லேக்காக மாறிடுச்சு. அண்ட் சம்டைம்ஸ் எனக்கு அந்த மோட்டிவேஷன் லேக்காக இருக்கிறதுனாலே நான் திரும்பவும் ரொம்ப லேசியாக ஃபீல் ஆகிடுறேன். லேசியாக நான் ஃபீல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் இதெல்லாமே. லேசியாக ஆகிடக்கூடாது, டெய்லி ஒரு வீடியோ நம்ம கரெக்டாக கொடுத்துடணும், அதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த மோட்டிவேஷனுக்காக நம்ம வெயிட்டை செக் பண்ணிக்கணும் இப்படியெல்லாம். ஆனால் வெயிட்டு குறையும் போது அந்த மோட்டிவேஷன் லேக்காக, நான் வெயிட்டை பார்க்கணுன்னு நினச்சதே மோட்டிவேஷனுக்காக தான். வெயிட்டு குறையுதுங்கும்போது வெயிட்டு குறைஞ்சது அப்படின்னா எனக்கு மோட்டிவேஷன் ஆகும், வெயிட்டு கூடுது அப்படின்னா எனக்கு மோட்டிவேஷன் லேக் ஆகுது. அதுக்கு தான் எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில. ஸோ அது ஒன்று. பட் இதெல்லாமே என்னால் ரெக்டிஃபை பண்ண முடியும். எதையுமே நான் வந்து எடுத்தோமா கவுத்தோமாலாம் நான் இங்கே பண்ணலை, எல்லாத்தையுமே தெளிவோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இதில் ஏதாவது தப்பு இருக்குது, எஸ் நான் இதை பண்ணுறது சரியில்லை அப்படின்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. டே 4 தானே ஆகுது, இன்னும் டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு ஓகே இதனால் வெயிட்டு கூடுது, இதனால் கூட மாட்டேங்குது, இதனால் இன்ச் லாஸ் ஆகுது, இதனால் இன்ச் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் நான் பண்ண போகிறேன். தெரிஞ்சுக்கிட்டுனா உட்காந்து படித்து எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னா அப்படி கிடையாது. போகிற போக்கில் டெய்லி பண்ண வேண்டியதை நான் பண்ணிடுவேன். ஆனால் சைடில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓஹோ இதனால தான் கூடுதோ, இதனால தான் குறையுதோ அப்படின்னு. ஐ திங்க் நாளையிலேருந்தோ இல்லை நாளை கழிச்சிலேருந்தோ டே 6 or 7 நான் வந்து கேரட் ஜூஸ் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதை ஒன்று நான் கட் பண்ணி பார்க்கணும். அது வந்து சுகர் கண்டென்ட் இருக்குது, பட் அதனால் வெயிட்டு கூடுமான்னு கேட்டால் தெரில. பட் ஆனால் அதனால் கண்டிப்பாக எனக்கு இன்சுலின் ஸ்பைக் இருக்கும், அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதனால் இன்சுலின் ஸ்பைக் இருக்கும். ஸோ ஐ ஷுட் ஹாவ் டு அவாய்ட் தட் ஃபார் சம் டேஸ். அதில் ஏதாவது சேஞ்ச் தெரியுன்னு பார்ப்போம். இல்லைனா நான் திரும்பவும் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இதை எடுத்தாலும் ஒன்று தான், எடுக்கலைனாலும் ஒன்று தாங்கிற சூழல் வந்துருச்சு அப்படின்னா நான் திரும்பவும் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு உங்கள்கிட்டருந்து தேவைப்படுறது என்ன அப்படின்னா, நான் பேசுகிறது, நான் உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் போதுமா இல்லை உங்களுக்கு நிறையா வேணுமா, இது எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நீங்கள் லைக் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இது எதையுமே நான் கேட்க மாட்டேன். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா, உங்களுக்கு என் கண்டென்ட் ஓகேன்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவீங்க. ஓகேவா? யார் சொல்லியெல்லாம் நீங்கள் பண்ணணும்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்பாற்பட்டது. பட் உங்களுக்கு தேவை என்கிட்ட ஏதாவது இருக்கா, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குது.
ஸோ என் தேவையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தேவை என்னவோ அதை நீங்கள் எனக்கு கீழே சொல்லுங்கள். என் தேவையை நான் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனாலும் எனக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படி பண்ணணுங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு பண்ணுங்கள். ஓகே, ரெசிபி உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபி வச்சுருக்கீங்க, அதை நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுங்கள். வேறு என்னமோ கேட்கணும்னு நினச்சேனே. என்கிட்ட இப்போ என்ன இருக்குன்னா 2 டம்பிள்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு டம்பிள் 7 kg இருக்குது. ஸோ 2 டம்பிள்ஸ் இருக்குது. இந்த டம்பிள்ஸை வச்சு நான் என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் வீட்லேயே. இப்போ நான் பண்ணுறது எல்லாமே ஹோம் ஒர்க் அவுட் தான். ஓகேவா, எல்லாமே என்னோடய டெரஸில் தான் பண்ணுறேன். எல்லாமே ஹோம் ஒர்க் அவுட் தான். ஸோ என் வீட்லேயே வந்து டம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்குது எக்யூப்மெண்ட்டுன்னு பார்த்தா. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நான் வேறு என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஃபார் வெயிட் லாஸ் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ எதையுமே சொல்லாமல் இருக்காதீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையும் கேட்குறதுக்கு தான் ரெடியாக இருக்கேன். எனக்கு வேணும். நமக்குள்ள கனெக்ஷனை ஏற்படுத்திக்கணும். நம்ம ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகி நாம் உடம்பை மாற்றியே ஆகணும். முக்கியமாக நான் என் உடம்பை மாற்றி நான் உங்கள்கிட்ட காமிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரும். நீங்கள் என் கூட கொலாபரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. கொலாபரேஷன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி என் கூட உடம்புக்கு அப்படி இல்லை. நீங்கள் என் வீடியோவை பார்க்குறதே ஒரு கொலாபரேஷன் தான். யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம் டு வாட்ச் மை வீடியோ அண்ட் கெட்டிங் சம் நாலேஜ் ஃப்ரம் மை வீடியோ அண்ட் யூ ஆர் அப்ளைங் இட் டு யுவர் லைஃப். ஸோ உங்களுடைய லைஃபுக்கு நீங்கள் என் வீடியோவை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வி ஆர் ஆல்ரெடி கொலாபரேட்டிங். அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கரெக்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது மூலிமா தான் எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் ரியாக்ட். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம் நான் கேட்கவே இல்லை. ப்ளீஸ் ரியாக்ட் அட்லீஸ்ட். ஓகே, ரியாக்ஷன்னா டக்குன்னு போய் ஒரு டிஸ்லைக்கை உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக்கை பண்ணி விடுறது பேர் உங்கள் ரியாக்ஷன் இல்லை. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்ஸ் நாட் குட் அப்படிங்கிறது உங்கள் ரியாக்ஷன் இல்லை. என்ன சரியில்லை ப்ளீஸ் பி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு அது இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஐ எம் கிரேவிங் ஃபார் 2 things. ஒன்று, என்ன நான் மாற்றணும். 2வது, உங்கள் கூட நான் கனெக்ட் ஆகணும். ஓகே, ஸோ ஐ எம் கிரேவிங் ஃபார் 2 things. இதை நீங்கள் எனக்கு சரியாக பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு சந்திப்போம் Day 5. பாய்.